ஹல்லேலூயா. மை ஸ்தோத்திரிக்கிற ராஜா, நன்றியோடு நாங்கள் மை ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா மை துதிக்கிறோம். பிதாவே மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். பா மை துதிக்கிற ராஜா, ஸ்தோத்திர ராஜா. அப்பா ஓசியா 14:5 வாசிக்கிறது போல அது பனி போல இறங்குற அப்படின்னால எங்கள் வாழ்க்கை லிலி புஷ்பமாய் மலரட்டுமா அப்பா. அப்பா என்னை மறைத்து நீங்கள் வெளிப்படுங்க, என் சுயம் வெளிப்படாதபடி உமது வார்த்தைகள் மாத்திரம் விடுதலையோடு எங்கள் மத்தியில் வரட்டும். இயேசுவின் நாமத்தில் ஸ்தோத்திரத்தோடு ஜெபத்தை எடுக்கிறோம் பிதாவே, ஆமேன். கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால உங்களை எல்லாரையும் நான் வாழ்த்துகிறேன். நம்முடைய வாழ்க்கையில் பலவிதமான நுகங்கள் மத்தியில் நம்ம காணப்படுகிறோம். ஆனால் வேதம் அழகாக சொல்லுது, நம்முடைய நுகத்தடிகளை முறித்து நம்மளை நிமிர்ந்து நடக்க பண்ணுகிற கர்த்தர் என்று சொல்லி வேதத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால், லேவியராகமம் 26:13 நீங்கள் பார்ப்பீர்களானால் வேதம் அழகாக சொல்லுது, கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த பூமியில் குறிப்பாக கர்த்தர் தெரிந்து கொண்டதான இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில் அவங்க எகிப்தில் அடிமைகளாக இருந்தாங்க. அந்த அடிமைத்தன நுகத்திலிருந்து ஆண்டவர் அவர்களை விடுதலையாக்கி அவர்களை நிமிர்ந்து நடக்க பண்ணுகிற கர்த்தராய் அவர்களோடு கூட இருந்தாரா. அதே போல தான் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட இந்த பூமியில் இருக்கிற இந்த நாட்களில் பலவிதமான நுகங்கள் நம் மத்தியில் காணப்படுகிறது. குறிப்பாக இஸ்ரவேல் ஜனங்க எகிப்தில் 400 வருடங்களாக அடிமைத்தனமாக இருந்தாங்க. அந்த 400 வருடங்கள் அவங்க அடிமைகளாக இருந்த நாட்களில் அவங்களுடைய வாழ்க்கையில் எத்தனையோ விதமான பாடுகளை பட்டாங்க. அந்த பாடுகள் படும்போதும் கூட ஆண்டவர் மௌனமாக தான் இருந்தார். தேவனுடைய பிள்ளை ஏனென்றால் ஆபிரகாமோடு கூட ஆண்டவர் வாக்கு பண்ணினார். அதே போல் அவங்க கிட்டத்தட்ட 430 ஆண்டுகள் அடிமைத்தனத்தில் இருந்து பின்னாடி அவங்களுடைய வாழ்க்கையில் அந்த நுகங்களை கர்த்தர் முறித்து அவர்களை வெளியே கொண்டு வந்தார் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். என்ன நுகங்கள்? வேதத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க அந்த இஸ்ரவேல் ஜனங்க அந்த நாட்களில் அந்த 430 ஆண்டுகளும் கூட அவங்க செய்த அந்த வேலையில் அடிமைகளாக இருந்தாங்க. அவங்களுக்கு ஆகாரம் கிடைக்கணும்னா அதுக்கு அவங்க கஷ்டப்படணும். ஒவ்வொரு காரியத்திலும் பழகி பெருகி அவங்களுடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படுவதற்கு அந்த எகிப்தில் இருக்கிறதான அந்த ராஜாக்கள் தடையாக இருந்தாங்க. சின்ன பிள்ளைகளெல்லாவற்றையும் ஆண் பிள்ளைகளெல்லாவற்றையும் கொல்லுகிறதை நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். இப்படி பலவிதமான நுகங்கள் அவர்கள் மேலே இருந்தது. ஆனால் தேவனும் அந்த நுகங்களை முறித்து அவர்களை தேவன் நிமிர்ந்து நடக்க பண்ணுகிற கர்த்தராய் அவர்கள் மத்தியில் வெளிப்பட்டாராம். அதே போல தான் இன்றைக்கு கூட நம்முடைய வாழ்க்கையில் கூட கர்த்தருடைய பிள்ளைய பலவிதமான நுகங்கள். ஆராதனைக்கு போகிறதுனா அதிலும் பல காரியத்தில் பார்த்தீங்கன்னா போராட்டங்கள். அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்க எகிப்திலிருந்து ஆராதனை செய்யும்படி பார்வோன்னு சொல்கிறான். ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகள் வைராக்கியமாக இருக்கிறாங்க. நாங்கள் ஆராதனை செய்ய முடியாது என்று சொல்லி வைராக்கியமாய் அந்த எகிப்திலிருந்து செங்கடலை பிளந்து கர்த்தர் வெளியே கொண்டு வருகிறத நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அதே போல தான் பாவத்தில் இருக்கிறதான நம்முடைய வாழ்க்கையானது ஆண்டவரை ஆராதிக்க முடியாது. நம்ம ஆராதித்தாலும் கூட வேதம் அழகாக சொல்லுதுங்க, ஆவியில் நாம் நிறைந்து ஆராதிக்க வேண்டும். ஒரு பாட்டு பாடினாலும் சரி, ஜெபம் பண்ணாலும் சரி, நமக்குள்ளாய் இந்த நாட்களில் கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம விடுதலையோடு ஆண்டவரை ஆராதிக்க முடியாதபடி பலவிதமான பாவக்கட்டுகள், சாபக்கட்டுகள். அதனால தான் வேதத்தை நீங்கள் வாசிங்கன்னா நம்முடைய நுகங்களை குறித்து வேதத்தில் வாசிக்கிறோம். பாதங்களின் நுகம், பாவங்களின் நுகம், எகிப்தின் நுகம், அசீரியருடைய நுகம், கர்த்தருடைய பாபிலோன் தேசத்தில் இருக்கிறதான அந்த ராஜா கூட நுகங்களை அவர்கள் மேலே சுமத்தினானாம். சாலமோன் காலத்தில் கூட அந்த நாளில் அந்த ஜனங்கள்லாம் சொல்கிறாங்க, உங்கள் அப்பா அதிகமான நுகத்தை சுமத்தினார் எங்கள் மேலே, அதை லகுவாக்கும் என்று சொல்லி அவன் சொல்கிறான். அதை விட அப்பா சுமத்தினதை விட நான் இன்னும் உங்கள் மேலே நுகங்களை சுமத்துவேன் என்று சொல்லி இது போல் பலவிதமான நுகங்களை நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். தெய்வப்பிள்ளையே, இன்னைக்கு கூட உங்கள் வாழ்க்கையில் கூட எந்த நுகத்தில் ஒருவேளை நீங்கள் சிக்கி தவிக்கிறீங்க, ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த நாட்களில் அந்த நுகங்களிலிருந்தெல்லாம் நம்மை விடுதலை ஆக்குகிற தேவன் என்பதை ஒரு நாள் நீங்கள் மறந்துடாதீங்க. ஆண்டவர் தான் நமக்கு விடுதலையை கொடுக்க முடியும். கர்த்தருடைய நாமத்தினால வேதம் அழகாக சொல்லுதுங்க. ஆகும் 1:13 எடுத்து நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால் உங்கள் நுகத்தடிகளை நான் முறிக்கிறவர் என்று சொல்லி நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். எசேக்கியேல் 34:27 கூட நீங்கள் வாசிங்கன்னா, உங்களை அடிமைத்தன நுகத்துக்குட்பட்ட அந்த ஜனங்கள் கையிலிருந்து உங்களை நீங்களாக்கி விடுவிக்கிற கர்த்தர் நான் என்று மிக அழகாய் வேதத்தில் வாசிக்கிறோம். இதுவரையிலும் ஒருவேளை மனிதர்கள் பலவிதமான நுகங்களை அவங்க மேலே சுமத்தி இருக்கலாம். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய ரத்தத்தினால நமக்கு ஒரு பெரிய விடுதலை கிடைக்கிறது என்பதை நீங்கள் மறந்துடாதீங்க. ஆண்டவர் அழகாக சொல்லியிருக்கிறார், என் நுகம் கர்த்தருடைய பிள்ளை மெதுவாக லகுவாக இருக்கிறது என்று. ஒருவேளை பலவிதமான வருத்தங்களை நீ சுமக்க சுமக்க வாழ்க்கையானது குனிந்து, ஒருவேளை கர்த்தருடைய பிள்ளை சோர்ந்தது உலகத்தையே பார்த்து உலக மக்களோடு கூட நாமும் கூட அந்த நாட்களில் பல காரியங்களை சிக்குண்டவர்களாய் காணப்படுகிறோம் அல்லவா. அப்படிப்பட்ட நுகங்களில் இருந்து தான் ஆண்டவர் நம்மளை இந்த நாளில் விடுதலை ஆக்கி நிமிர்ந்து நடக்க பண்ணுகிற தேவன் என்பதை இந்த நாட்களில் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அநேகர் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா உலகக்குரிய
பூமிக்குரிய காரியங்களே சிந்திப்பாங்க, பூமிக்கு அடுத்த காரியத்தை குறித்து பேசுவாங்க. ஆனால் இயேசுப்பா பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இந்த நுகங்களை முறிப்பது ஆண்டவராகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே. ஏதோ அழகாக சொல்லுதுங்க, நுகங்களை முறிக்கிறது தேவனுடைய அபிஷேகம் என்று. நீ அபிஷேகம் பண்ணப்பட்டு ஆண்டவருக்கென்று நீ வைராக்கியமாய் நீ எழும்புவாய், ஆனால் ஆண்டவர் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய அதிசயத்தை தேவன் உனக்கு செய்ய முடியும் என்பதை நீ மறந்துடாத. ஆண்டவருடைய அன்புக்குள்ள நீ வந்திருக்கிறீங்களா? கல்வாரி சிலுவையில் ஆண்டவர் நமக்கு சிந்தனதான அந்த ரத்தத்தினால மாத்திரமே நமக்கு விடுதலை உண்டு. நீ செங்கடலை நீ கடந்து வர வேண்டும், ஞானஸ்தான சத்தியத்துக்குள்ள வர வேண்டும், இல்லை என்றால் உன்னை பாவம் பின்தொடரும் என்பதை நீ மறந்துடாத. எகிப்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்க கொஞ்ச தூரம் வெளியே வந்துட்டாங்க. வந்தா முன்னாடி செங்கடல் இருக்குங்க, பின்னாடி பார்த்தீங்கன்னா பார்வோனும் அவன் சேனையும். அதுபோல தான் நீ கொஞ்சம் ஆண்டவருடைய அன்புக்குள்ள ரட்சிப்புக்குள்ள நீ வர ஆரம்பிக்கிற. ஆனால் உனக்கு பின்னாடி இருக்கிற பல பிரச்சனையை பார்த்து, உனக்கு பின்னாடி உன்னை ஃபாலோ பண்ணிட்டு வரதான அந்த பயங்கரமான சேனையை பார்த்து நீ கலங்குறல்ல தேவ பிள்ளையே. அந்த பொல்லாத பாவத்திலிருந்து தான் உன்னை தேவன் விடுதலையாக்க உனக்கு முன்பாய் செங்கடலை பிளக்க சொல்கிறார். மோசே செங்கடலை பிளக்க சொல்லும் போது ஒருவேளை ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அதை பிளக்கிறான். அப்பா கர்த்தருடைய பிள்ளை, இன்றைக்கு கூட உனக்கு முன்பாய் ஆவியானவர் நாளில் உனக்கு முன்னாடி இருக்கிற எல்லா பிரச்சனைகளை பிளந்து உன்னை கர்த்தர் விசேஷமாய் எல்லா நுகங்களிலிருந்தும் உன்னை விடுதலையாக்க அவர் வல்லவர் என்பதை மறந்துடாதீங்க. அப்ப எகிப்தின் நுகம் என்பது பாவத்தின் அடிமைத்தனத்தின் நுகம். அந்த நுகத்திலிருந்து நீ வெளியே வர வேண்டும். ரெண்டாவது உன்னுடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா அந்த நுகத்திலிருந்து நம்ம வெளியே வந்தாலும் கூட வேத அழகா சொல்லுதுங்க. லூக்கா சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 10-13 வசனம் வரல எடுத்து நீங்க வாசிங்கன்னா 18 ஆண்டுகளாக கூனியான ஒரு பெண்ணை குறித்து நான் வேதத்துல வாசிக்கிறோம். அவள் எவ்வளவு வேணும் நிமிர முடியாதவளாக, அவளை பலவீனப்படுத்துகிற ஒரு ஆவி அவளை கட்டியிருந்தது. ரட்சிப்புகளை வந்துடுறோம், ஆனாலும் பாருங்க நம்மளால நிமிர முடியல. ஏனென்றால் நமக்குள்ளாய் ஒரு பலவீனம், பலவிதமான போராட்டம். ஆனால் ஆண்டவர் நமக்கு பலவீனத்தை கொடுக்கவே இல்லை. கர்த்தர் தான் நமக்கு பலனாய் மாறுகிறார். பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஒரு அபிஷேகம் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். இன்னைக்கு பலவீனத்து நிமித்தம் ஒரு பயத்துக்குள்ளே அநேகர் சிக்கியிருக்கிறாங்க. ஒரு பலவீனம், பயம், கலக்கம், சோர்வு. ஆனால் அப்பா நம்முடைய வாழ்க்கையிலையும் கூட அந்த கூனியான பெண்ணை தான் இந்த நாட்களில் அந்த நாளில் விடுதலை ஆக்கிறது போல நம்மள தேவனுடைய கரமானது வைக்கப்படுகிறத நம்ம அநேக நேரம் மறந்துடுறோம். அந்த கூனியான பெண் யாருன்னா வேதம் சொல்லுது ஆபிரகாமின் குமாரத்தியா. வாரந்தோறும் பார்த்தீங்கன்னா ஓய்வு நாளில் ஆண்டவருடைய ஆலயத்துக்கு போவா, வசனத்தை கேட்பா. ஆனால் ஒரு நாள் அவள் மேலே ஆண்டவர் தன் கையை வைத்து அவளுக்கு ஒரு விடுதலையை கத்தர் கொடுக்கிறார். அப்ப சொல்றார், உன் பலவீனத்து நின்று சிறியே நீ விடுதலை ஆக்கப்படுகிறாய். அவன் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாலாம். பாருங்க, நீங்க ஒருவேளை பாவத்திலிருந்து விடுதலை ஆயிருக்கலாம், ஆனால் கர்த்தருடைய பிள்ளை நீ தேவனை மகிமைப்படுத்த முடியல, செபிக்க முடியல, வேதத்தை எடுத்து நீ வாசிக்க முடியல. அதனால தான் உன் நிலைமை இன்னும் கூனி குறுகி போன ஒரு நிலைமை. கர்த்தருடைய பிள்ளையே, வேத அழகா சொல்லுது, தேவனுடைய பிள்ளையே, உன்னுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் வேதத்தை நீ நேசிக்க வேண்டும். வேத வசனங்களை குறித்து நீ மேன்மை பாராட்ட வேண்டும். சங்கீதம் 20ஆம் அதிகாரத்தினுடைய கடைசி 3 வசனத்தை நீங்க வாசிங்கன்னா, நாம் நிமிர்ந்து நிற்கிறோம் என்று. ஏன் இன்னைக்கு உலகத்தின் காரியத்தை குறித்து மேன்மை பாராட்டுகிற எத்தனையோ ஜனங்கள் இருக்கிறாங்க. நீ நல்ல சத்தியத்தை நீ அறிஞ்சிட்டனா, சரியான முறையில் இந்த வேதத்தை எடுத்து நீ வாசிக்க ஆரம்பிச்சிட்டனா, அப்பாவை மாத்திரம்தான் நீ மேன்மை பாராட்ட முடியும். எந்த ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில ஜபம் இல்லையோ, கர்த்தருடைய பிள்ளை எந்த மனுஷனுடைய வாழ்க்கையில வேத வாசிப்பு இல்லையோ, அவனுடைய வாழ்க்கையானது எல்லாமே ஒழுங்கினமாக தான் இருக்கும். ஆனால் இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் ஒழுங்கினங்களை ஒழுங்குபடுத்ததான் இந்த நுகங்களிலிருந்து தேவன் உன்னை விடுதலையாக்க உன்னோடு இன்னைக்கு பேசி கொண்டிருக்கிறார். வேதத்தை நேசிக்கிறோமா? வேத வசனங்களை நாள் முழுவதும் எனக்கு தியானம் என்று அந்த தியானத்தை நம்முடைய வாழ்க்கையில் ஆரம்பிச்சிருக்கிறோமா? யோசித்து பாருங்க. வேதத்தை எத்தனையோ பேர் வாசிக்கல, இன்னைக்கு குறி கேட்பது போல ஆண்டவருடைய வார்த்தையை அநேகருடைய வாழ்க்கையில் என்ன செய்யறீங்க? நீங்க படிக்கிறீங்க. ஏதோ வாக்குத்தத்த செய்தி நல்லா இருக்குது, இந்த வார்த்தை நல்லா இருக்குதுன்னு நல்ல வார்த்தைகளை நீங்க எடுத்துக்கொண்டு இந்த வேதத்தை ஒழுங்கான முறையில் நாம் படிப்பதே கிடையாது. வேத வாசிப்பு ஒழுங்கீனமாக காணப்படுகிறது. அப்படிப்பட்டவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு காரியத்திற்கூட நிலையா நிற்கவே முடியாது. அவருடைய மனம் எப்பொழுதுமே சிதறடிக்கப்பட்ட நிலைமையில தான் காணப்படும். ஆலயத்துக்கு வரலாம், நல்ல நீ ஜப கூட்டங்களுக்கு நீ போய் பல காரியங்களை செய்யலாம், ஊழியத்தில் ஒரு பெரிய ஆளாக கூட இருக்கலாம். ஆனால் உன் வேத வாசிப்பு ஒழுங்கீனமாக இருக்கிறது அல்லவா? ஜப வாழ்க்கை யோசித்து பாருங்க. உங்களுக்கு ஜபத்துக்கும் கர்த்தருடைய பிள்ளையை எவ்வளோ தூரம் இருக்குது. ஏன்னா நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளது என்று சொல்லி, ஆனால் நீயோ பலவீனப்பட்டு ஒவ்வொரு நாளும் ஒடுங்கி கொண்டிருக்கும் போது எத்தனை பேருக்கு உன்னால் ஜெபம் பண்ண முடியும்? தேசத்தின் இந்த திறப்பல நின்று ஜெபிக்கிற ஒரு மனிதன் ஆண்டவர் தேடுறாரு. கர்த்தருடைய பிள்ளையை தேசத்தை அழிக்காதபடி ஆண்டவர் தேடும்போது நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம அந்த திறப்பில் நின்று ஜெபிக்கிற ஒரு ஜெப வாழ்க்கை இல்லை. இந்த பூமியில்
அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காய் ஜெபிக்கிற ஒரு ஜெப வாழ்க்கை உண்டா? எந்த மனுஷனுடைய வாழ்க்கையில் ஜெப குறைவு இருக்கிறதோ அவன் வாழ்க்கையில் கர்த்தருடைய பிள்ளையை ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. அடுத்தவங்க ஜெபத்திலே நம்ம ஓடுவோமானால் பிறவிலிருந்து சப்பானியாக இருந்ததான அந்த மனிதனை போல தான் நம்முடைய வாழ்க்கையும் காணப்படும். ஆகவே தான் அந்த வேத அழகா சொல்லுது, தேவனுடைய பிள்ளையை அந்த பெண் 18 ஆண்டுகளாய் கூனியாகவே இருந்தா. சாத்தானுடைய கட்டு அவளை கட்டி இருந்தது என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். ஆனால் அந்த ஓய்வு நாளில் வசனம் கேட்டுக்கொண்டிருக்கும் போது ஆண்டவர் அவளை விடுதலை ஆக்குறதை நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். தெய்வ பிள்ளையை இன்னைக்கு உன் வாழ்க்கையிலும் கூட காணப்படுகிற எல்லா கட்டுகளிலிருந்து கூட ஆண்டவர் இந்த நாளில் விடுதலை ஆக்க உன் மேல தன் கையை வைத்திருக்கிறார். அதனாலதான் அந்த பெண் விடுதலை ஆகி தேவனை மகிமைப்படுத்தினாள் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். இன்னைக்கு தேவனை மகிமைப்படுத்த முடியாதபடி எத்தனையோ காரியத்தில் உன் ஜீவியத்தில் கர்த்தருடைய பிள்ளை கட்டுகள் மத்தியில் நீ உட்கார்ந்திருக்கிற. ஆனால் இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் உன்னை விடுவிக்கிற தேவன் என்பதை இன்றைக்கு உன்னோடு இன்னைக்கு பேசிக் கொண்டிருக்கிறார். தெய்வ பிள்ளையை இன்றைக்கு ஆவியானுடைய வல்லமை மேலே வந்து இறங்குற அப்படின்னால கர்த்தர் உன்னை விடுதலை ஆக்குகிறார். வேதம் வாசிக்கும் போது நல்லா புரிந்து கொள்ளுங்க. வேதம் அழகா சொல்லுது, யோவான் 10ஆம் அதிகாரம் 9-10 வசனத்தை நீங்க வாசித்தீங்கன்னா, நானே வாசல், ஒருவன் என் வழியாய் உட்பிரவேசிக்கும் போது உள்ளம் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான் என்று. இன்னைக்கு மேய்ச்சலை கண்டடைய முடியாதபடி அநேகர் வாழ்க்கை பலவீனமாகவே இருக்குது. நல்ல மேய்ச்சல் இல்லை. தேசத்தில் நீ சத்தியத்தை மேய்ந்து கொள் என்று சொல்லி ஆண்டவர் சத்தியத்தை மேய்ந்து கொள்ள தான் இந்த வேத வசனத்தை கர்த்தனும் கையில் கொடுத்துருக்கிறா. ஆனால் அது ஆசையாக நம்ம மேயல. அதனால தான் உள்ளான மனுஷன் வல்லமையாய் பலப்படலை. வெளியில் நில்ல ஸ்ட்ராங்கான ஆளாக இருக்கலாம். ஆனால் தனிப்பட்ட முறையில் உனக்கு வருகிற ஒவ்வொரு பிரச்சனையை உன்னால் ஜெயிக்க முடியுதா? நீங்கள் சங்கீத புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 3வது வசனங்களெல்லாம் நீங்கள் எடுத்து நீங்கள் வாசித்து பாருங்கள். தாவீது கடந்து வந்த அந்த பாதை சொந்த மகனால் அப்சலோமால் அவன் தலைகுனிய வேண்டிய ஒரு சூழ்நிலை, கலங்கி நிற்கிற சூழ்நிலை. ஆனால் அவனும் ஆண்டவரை பிடித்து கொண்டான். அவன் சொல்லுகிறான், கர்த்தர் என் தலையை உயர்த்துகிறவர் என்று. நம்ம வாழ்க்கையில் வருகிற ஒவ்வொரு பிரச்சனையிலும் நமக்கு ஒரு உயர்வு வர வேண்டுமானால், நம் தலை நிமிர வேண்டுமானால் ஆண்டவருடைய பிள்ளைய வசனம் ஒண்ணுதாங்க. ஏன்னா திருட உன் ஜப வாழ்க்கையை திருடிட்டான். வேத அழகா சொல்லுது, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான். நீ ஆண்டவரோடு நடக்க வேண்டிய அந்த திட்டங்களை உன்னுடைய வாழ்க்கையில நீ நடக்க விடாதபடி உன் வாழ்க்கையில உன்னை கொல்ல பார்க்கிறான். வேதம் சொல்லுதுங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதா இந்த பூமியில் மனிதனை சிருஷ்டித்த ஒரே நோக்கம், அவன் என்னை மகிமைப்படுத்துவான், அவனோடு வந்து நான் பேசணும். அந்த ஒரே நோக்கத்துக்கு தான் ஆண்டவர் இந்த பூமியில் ஆதாமை கர்த்தர் சிருஷ்டிக்கிறார். தேவப்பிள்ளையே, ஆனால் ஆதாமையும் ஏவாளையும் பிசாசு வஞ்சிக்க வருகிறான். ஏன்னா அவனுடைய உள்ளத்துக்குள்ள ஒரே நோக்கம், இந்த பிதா செய்கிற அந்த திட்டத்தை உடைக்கணும், அவருடைய ஆலோசனையை நான் அவமாக்கணும் தான். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளோடு வந்து பேசுகிற அந்த நேரத்தை திருட ஆரம்பிக்கிறான். பொல்லாத பிசாசு வஞ்சகன் என்ன செய்கிறான்? சூழ்ச்சி தந்திரமா என்ன செய்கிறான்? அவளை வந்து வஞ்சிக்கிறத நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அதே போலதான் இன்னைக்கும் உன் ஜப நேரத்தை திருட பார்க்கிறான், உன் ஜப நேரத்தை கொல்ல பார்க்கிறான், உன்னை அழிக்க பார்க்கிறான். நீ அந்த இடத்துக்கு வர விடாதபடி, ஜபத்துக்கு வர விடாதபடி, வேத வசனங்களை எடுக்க விடாதபடி, வேத வசனங்களின் மேல இருக்கிற அந்த ஆசீர்வாதங்களை நீ புரிந்து கொள்ள முடியாதபடி உன்னை கொல்ல பார்க்கிறான். ஆனா இன்றைக்கு கர்த்தர் உனக்கு ஜீவன் உண்டாக, அந்த ஜீவன் பரிபூரணப்பட உன்னோடு இன்னைக்கு பேசிக் கொண்டிருக்கிறார். எபேசியர் 3ஆம் அதிகாரம் 15 வாசிக்கிறது போல, உன் உள்ளான மனுஷன் வல்லமையாய் பலப்பட்டிருக்கிறானா? நீ முழங்கால் பண்ணிட்டு ஜெபிக்கிற ஒரு அனுபவம் உண்டா? அந்த அனுபவம் இல்லாவிட்டால் உன் ஜீவியமானது நஷ்டமடையும். தேவனுடைய பிள்ளையே, தேவனோடு இருக்கிறதான அந்த தொடர்பு துண்டிக்கப்படும் என்பதை நீ மறந்துடாத. இன்றைக்கு அந்த தேவ பாதத்தில் இன்றைக்கு உட்கார்ந்து, அப்பா உண்மை நான் மகிமைப்படுத்தக்கூடிய ஒரு பலனை எனக்கு தாங்க, நீ என் கையில கொடுத்திருக்கிறதான இந்த வேத வசனங்களை வாசிக்க, ஜபத்தில் தரித்திருக்க எனக்கு கிருபை தாங்க நீ கேட்பாயானால் ஆண்டவர் உன்னை கொண்டு பெரிய காரியங்களை தேவன் செய்ய முடியும். அந்த 18 ஆண்டுகளாய் கூனியான பெண்ணை கர்த்தர் நிமிர்ந்து நடக்க செய்தது போல உன் வாழ்க்கையிலும் காணப்படுகிற எல்லா சூழ்நிலையிலிருந்தும் தேவன் உன்னை விடுதலையாக்க அவர் வல்லவராய் இருக்கிறார் என்பதை நீ ஒரு நாளும் மறந்து போகாத. இன்றைக்கு ஆண்டவர் உன்னை விடுவிக்க உன்னோடு இன்னைக்கு பேசிக் கொண்டிருக்கிறார். மூன்றாவதாய் நீ வேதத்தை எடுத்து நீ வாசித்து பார்ப்பாயானால் உன்னுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் நாம் எங்க இருக்க வேண்டும், எந்த இடத்துல நிற்க வேண்டும்? வேதம் சொல்லுதுங்க, யாத்திராகமம் 26ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை எடுத்து நீங்க வாசித்து பார்ப்பிலானால், ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ளாக அங்கு ஏராளமான காரியங்களை அவங்க செய்யும்படி ஆண்டவர் மலையில மாதிரியை கர்த்தர் காண்பிக்கிறார். அந்த ஆசரிப்பு கூடாரத்துல வாசஸ்தலத்துல நிமிர்ந்து நிற்கக்கூடிய சித்தியும் மரத்தினால நீ எல்லாவற்றையும் உண்டு பண்ணுவாயாக என்று ஆண்டவர் சொல்கிறார். அப்ப நிமிர்ந்து நிற்கக்கூடிய ஒரு பலகை அந்த சித்தியும் மரம். இந்த சித்தியும் ஒரு மரம் ஒருவேளை அந்த வனாந்திரத்திலிருந்து அவங்க கொண்டு வராங்க. கொண்டு வந்து அதனுடைய எல்லா விதமான கூர்மையான பகுதியெல்லாம் செதுக்கி அதை என்ன செய்யறாங்க? கர்த்தர்
சொல்லுகிற அந்த ஆலோசனையின்படி ஆசரிப்பு கூடாரத்தில் அவங்க பரிசுத்த அந்த ஆசரிப்பு கூடாரத்தில் அவங்க செய்ய வேண்டிய பணிகளை செய்வதற்காக அவங்க எடுத்து பயன்படுத்துறாங்க. குறிப்பா உடன்படிக்கை பெட்டி செய்ய ஆண்டவர் சித்தி மரத்தை தான் தேவன் தெரிந்து கொண்டார். தூபபீடம் காண்பிக்க அங்கு யாத்திரா 30 அதிகாரத்தை நீங்க எடுத்து நீங்க படிச்சு பாருங்க. யாத்திரா 27 அதிகாரத்தை எடுத்து நீங்க வாசித்து பாருங்க. பலிபீடம் செய்யக்கூட அந்த சித்தி மரம் தான் எடுத்து பயன்படுத்தப்படுகிறது. ஒருவேளை மரமா அப்படியே கொண்டு போல அந்த மரத்தின் மேல பொன் திறனையை மூடும்படி ஆண்டவர் ஆலோசனை கொடுக்கிறார். தேவப்பிள்ளையே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் கூட சித்தையும் மரமா நாம் இருக்கணுங்க. அதாவது ஒருவேளை இந்த பூமியில நாம கர்த்தரை தரிசிக்க உண்மையாகவே பரிசுத்தம் பத்தாது. ஏதோ அப்படிதான் சொல்கிறது. ஆண்டவருடைய பிள்ளையை தேவனை தரிசிக்க ஆண்டவருடைய பிள்ளையை நாம் ஆயத்தமாக வேண்டுமானால் அநேக சோதனைங்க பாடுகள் நம்ம வாழ்க்கையில கட்டாயம் வரும். அந்த வேதத்தை எடுத்து நீங்க வாசித்தீங்கன்னா ஆதியாகமம் 37 அதிகாரம் 7வது வசனம் அழகா சொல்கிறது. யோசேப்பினுடைய சொப்பனத்தை குறித்து அவன் பார்க்கிறான். தன்னுடைய அரிக்கட்டுகள் நிமிர்ந்து நிற்கிறத உடனே அப்பாட்ட சொல்லுகிறான். ஆனா இது நிமித்தம் சகோதரர்கள் எல்லாம் அவனை பகைக்கிறாங்க. ஆனா தேவன் 37 அதிகாரத்துல அவனுடைய வயது 17 வயது என்று நாம் வேதத்துல வாசிக்கிறோம். 17 வயதுல அவன் பார்த்த அந்த தரிசனம் நிறைவேற எத்தனையோ ஆண்டுகள் ஆனது. எத்தனையோ ஆண்டுகள். இன்னைக்கு ஆண்டவர் உன் வாழ்க்கையிலும் கூட ஒரு திட்டம் வைத்திருக்கிறான். ஒரு திட்டம், கர்த்தருடைய பிள்ளைய பெரிய திட்டம். வேதம் சொல்லுதுங்க, நம்ம பார்த்தோம்ல யோவான் 10 அதிகாரம் 10ல, நானும் ஜீவன் உண்டாக அந்த ஜீவன் பரிபூரணப்பட உனக்குள்ள ஒரு ஜீவனை வைத்திருக்கிறா. அந்த ஜீவனுக்கு விட நான் ஜனங்களை நான் தருவேன். உன்னோட ஆண்டவர் பேசுறாரு. அதுபோல இன்றைக்கு அந்த யோசேப்போடு பேசினது அவன் கட்டு மட்டும் நிமிர்ந்து நின்றது. அந்த தரிசனம் நிறைவேற எத்தனையோ ஆண்டுகள். 30வது வயதுல தான் ராஜாவுக்கு முன்னாடி போய் நிற்கிறான். அடுத்து செழிப்புள்ள ஒரு 7 ஆண்டுகள் பார்க்குறான். அந்த 7 ஆண்டுகளும் அவனுடைய சகோதரர்கள் அவனிடத்துல வரல. பஞ்சகாலம் தொடங்கின உடனே அவனுடைய வாழ்க்கையானது அன்றைக்கு கண்ட அந்த சொப்பனம் நிறைவேறுகிறத நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அதே போலதான் நம்ம வாழ்க்கையும் கூட நிமிர்ந்து நடக்க செய்கிற கர்த்தர் இன்னைக்கு கூட என்னைக்கோ உனக்கு சொன்னப்பட்ட அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறணும்னா நீ ஆண்டவருக்கு முன்னாடி உண்மையா நீ காணப்படு. யோசிப்பு அவன் வாழ்க்கையில ஒவ்வொரு சந்தர்ப்பத்தை அவன் சந்திக்கும் போதெல்லாம் அவன் ஒருவேளை அண்ணமார்கள் பகைக்கிறாங்க. அவனுடைய வாழ்க்கையில அவனை கொண்டு போய் அடிமையா விட்டு போடுறாங்க. அங்கேயும் போய் பார்த்தீங்கன்னா பொத்திபாருடைய வீட்டில் அவன் வேலைக்காரனா இருக்கிறான். அங்கும் அவனுடைய மனைவி குற்றம் சாட்டும் போது கூட ஏனப்பான்னு அவன் கேட்கல. கர்த்தர் நடத்தின அந்த பாதையில் அவன் கடந்து போகிறான். ஒவ்வொரு பாதையிலும் அவனோடு கர்த்தர் இருக்கிறான். சிறைச்சாலையில் கொண்டு போய் போடுறாங்க. அங்கேயும் கூட கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார். அதை மட்டும் அவன் உணர்றான். தேவப்பிள்ளையே, அப்போ ஜெபிக்கிற ஒரு மனிதன், ஜெபிக்கிற ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு எந்த நிலைமையிலும் அவன் ஒரு நாள் சோர்ந்து போக மாட்டான். எந்த நிமிஷமும் அவனை விட்டு கர்த்தர் ஒரு நாள் விலகவே மாட்டார். அவனோடு கூட இருக்கிறவர் உலகத்தில் இருக்கிற மனிதர்களை பார்க்கலும் பெரியவர். அம்மா அப்பா அரவணைப்பு இல்லை, சொந்த சகோதரர்லாம் அவனை பகைச்சிட்டாங்க. அவங்க போன இடத்துல போத்திபாருடைய வீட்லையும் சமாதானம் கிடையாது. ஆனால் ஆண்டவருடைய பிள்ளையை கர்த்தர் கொடுத்திருக்கிற அந்த ஆலோசனைகள் தரிசனம் அவன் மேல நிறைவேறிற்று. அதுபோலதான் உன்னை கர்த்தர் ஒரு நாள் எடுத்து பயன்படுத்துவார். அது வரையிலும் நீ ஆண்டவருடைய அந்த சமூகத்தில் நீ காத்துரு. எப்படி ஆசரிப்பு கூடாரத்துல அந்த உடன்படிக்கை பெட்டி செய்ய அந்த பலகை தான் எடுக்கிறாங்க. ஏன்னா அதுக்கு வசனம் சொல்லுது நிமிர்ந்து நிற்கும் கூடிய பலகை என்று சொல்லி. அப்போ இன்னைக்கு நீ ஆண்டவருடைய ஆலோசனையின்படி நீ நடப்பாய் என்னால் அவருடைய ஆலயத்தின் தூணா நீ மாற முடியும். அவருடைய ஆலயத்துல அவர் வாசம் செய்கிற அந்த பரிசுத்த ஸ்தலத்துல இருக்கக்கூடிய ஒரு உடன்படிக்கை பெட்டியா நீ மாற முடியும். ஒரு அருமையான தூப பீடமாய் நீ மாற முடியும். கர்த்தருடைய பிள்ளை ஒரு பலிபீடமாய் நீ மாற முடியும். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில வேத வசனங்களை குறித்து சரியான அறிவு இல்லாதனால தான் பலவிதமான குழப்பம், பல காரியத்திலும் கலங்குறோம். நீங்க பைபிளை ஒழுங்கா நீங்க வாசிக்க ஆரம்பிங்க. இந்த வேத வசனங்களை வாசிக்க 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 அதுதான் உங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவருடைய பிள்ளையை ஒரு விடியற் காலத்து வெளிச்சத்தை உங்களுக்கு கொடுக்கும். 2 பேதுரு 1 அதிகாரம் 19 தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. விடிவெள்ளி உங்கள் இருதயத்தில் உதிக்கிற வரையிலும் இந்த வசனங்களை நம்ம உற்று கவனிக்க வேண்டுமா? யோசித்து பாருங்க. பைபிளை வாசிக்கிறதே இல்லை. எப்படி நம்ம இருதயத்துக்குள்ளாய் இந்த வெளிச்சம் விடிவெளி உதிக்குதா? அல்லது இருளுள்ள ஸ்தலத்துக்குள்ளே நம்ம நிற்கிறோமா? இருளான சூழ்நிலை நம்ம வாழ்க்கையில காணப்படுகிறதா? நம்மளால நிமிர முடியாதபடி பிசாசானவன் நம்மளை குறுகி போக பண்ணுகிறான், குன்றி போக பண்ணுகிறான், கூனி போக பண்ணுகிறான். ஆனா வேத அழகா சொல்லுதுங்க. எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 30 அதிகாரம் 8 அழகா சொல்லுகிறார். எல்லா நுகங்களிலிருந்தும் உங்களை நான் விடுதலை ஆக்குற கர்த்தர், நிமிர்ந்து
நடக்க பண்ணுகிற கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை ஒரு நாள் நம்ம மறந்துடக்கூடாது. கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். நம்ம தேவன் நம்மை அழைத்த அழைப்போ கிருபை வரங்களோ ஒரு காலம் மாறுவதில் தேவனுடைய பிள்ளையை தேவ திட்டத்துக்குள்ளே ஒப்பு கொடுப்பாய். ஆனால் ஆண்டவர் உன்னை கொண்டு பல அதிசயங்களை தேவன் செய்ய முடியும். அழைத்த அழைப்பை ஒரு நாளும் மாற்றுகிறவர் அல்ல. கொடுத்த வரங்கள் ஒரு நாளும் கர்த்தருடைய பிள்ளையை அது மாற போறதில்ல. அநேக நேரம் சோம்பேறித்தனம் நம்முடைய வாழ்க்கையில வந்து நம்மளை மேற்கொள்ளுது. அந்த ஒரு தாளந்து பெற்றவனை பார்த்து ஆண்டவர் சொன்னார், என்ன தெரியுமா சொன்னார்? பொல்லாத ஊழியக்காரனே, சோம்புள்ளவனே. யோசித்து பாருங்க, சோம்பேறியே, பொல்லாதவனே என்று சொல்லி ஆண்டவர் நம்மளை அழைக்க போறாரா? அல்லது உண்மையும் உத்தமுள்ள ஊழியக்காரனா நாம் நிற்க போறோமா? யோசித்து பாருங்க. மத்தேயு 25 ஆண்டவர் அவன் திறமைக்கு தக்கதாக தான் அவனுக்கு ஆண்டவர் வரங்களை கர்த்தர் கொடுக்கிறாராம். அந்த கடைசி நாளில நாம் நிமிர்ந்து நிற்க போறோமா? யோசித்து பாருங்க. இடது பக்கத்தில் நிற்கிறவர்களோட நம்ம நிற்க போறோமா? அல்லது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு ஆயத்தப்படுத்தி இருக்கிறதான அந்த மகிமையான ஸ்தானத்துக்கு நாம செல்ல போறோமா? அந்த கடைசி நிமிஷம் ஆண்டவருடைய பிள்ளையை தேவனை முகமுகமாய் தரிசிக்கக்கூடிய ஒரு ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்ள போறோமா? இந்த பூமியில நம்ம யாரை நம்ம பார்க்கிறோம்? எத்தனையோ நேரங்களில் உலக மக்களை நம்ம பார்க்கிறோம், உலகத்தின் காரியத்தை மாத்திரம் நம்ம பார்க்கிறோம். தேவ ஜனமே, இந்த அருமையான நாளில நீ ஆண்டவரை பார்க்க கற்றுக்கொள்வாயானால் கர்த்தர் உன்னை யோசேப்பு போல ஏற்ற காலத்துல உயர்த்துவார். தாவீதின் மேல ஊற்றப்பட்ட அந்த அபிஷேகம் ஒரு நாள் வீணா போகல. வாழ்க்கையில வனாந்தரம் தான் தாவீதுக்கும் அந்த சவுலுடைய குடும்பத்துக்கும் தாவீதின் குடும்பத்துக்கும் நெடுநாளா யுத்தம் நடந்ததாம். ஆனா இந்த தாவீதின் குடும்பம் வர வர பலத்தது என்று நாம் வேதத்துல வாசிக்கிறோம். இன்றைக்கு ஆண்டவர் உன்னை பலக்க செய்கிற தேவன், உன்னை விருத்தியாக்குற தேவன். தாவீதோடு கூட இருந்தது போல ஒருவேளை தேவனுடைய பிள்ளையை ஈசாயின் குடும்பம் அந்த இஸ்ரவேல் ஜனங்கள்ல எங்கேயோ ஒரு மூலையில இருந்திருக்கலாம். ஆனா அந்த ஈசாயின் குடும்பம் துளிர்ப்பதற்காக ஆண்டவருடைய பிள்ளையை என்றைக்கு கர்த்தர் ஒரு பிளான் வச்சிருந்தார். ஒருவேளை அன்றைக்கு ரூத் வாழ்க்கை ஒண்ணுமில்லாம போயிருக்கலாம். ஆனாலும் ஆண்டவர் ஒரு போவாசை கர்த்தர் நியமித்து அந்த போவாஸ் மூலமாக ஒரு குழந்தையை கர்த்தர் கொடுத்து அந்த குடும்பத்திலிருந்து தோன்றின ஒரு குடும்பம் தான் இந்த ஈசாயின் மகனாகிய தாவீதை ஆண்டவர் எப்படி உயர்த்தினாரோ அதுபோல நீ எங்கேயோ பிறந்திருக்கலாம், எந்த மூலையிலே இருந்திருக்கலாம். ஆனா ஆண்டவர் உன்னை மறக்கல. கர்த்தர் உன்னை குறித்து வைத்திருக்கிற திட்டங்கள் கட்டாயம் நிறைவேறும். ஆண்டவருடைய அழைப்பு ஒரு நாள் உன் வாழ்க்கையில திட்டவட்டமாய் வெளி வருகிறத நீ பார்க்க முடியும். மறைந்திருக்கிற விளக்காய் இருக்கலாம். ஆனா இன்றைக்கு கர்த்தர் உன்னை அநேகருக்கு ஆசீர்வாதமாக இந்த நாளில விளக்கு தண்டின் மேல தேவன் வைக்க போகிறார். தேவனுடைய பிள்ளையே, நீ எத்தனை காலம் நீ மறைந்திருப்ப? உன் ஜீவனுக்கு இடாய் தேவன் ஜனங்களை கர்த்தர் கொடுக்க போகிறார். கர்த்தர் அவருடைய பார்வையில நீ கனம் பெற்றவன் என்று தேவன் உன்னை கனப்படுத்துகிற ஒரு நாள் இந்த நாளா இருக்கிறத நீ மறந்துடாத. இந்த வருகிற நாட்களில கர்த்தர் உன்னை கொண்டு செய்ய போகிற காரியங்கள் பயங்கரமா இருக்க போது. அன்னைக்கு ஆண்டவர் கையில உன்னை ஒப்புக்கொடு. நீ மறைந்திருக்கிறவன் அல்ல. அநேக சூழ்நிலைகள் நம்ம வாழ்க்கையில வரும்போது சோர்ந்து போறோம். எலியா தீர்க்கதரிசி கூட அப்படிதான். வானத்திலிருந்து அக்கினியை அவன் இறக்குறான். இறக்கி அவ்வளோ வைராக்கியமான ஆண்டவருக்கு முன்னாடி நிற்கிறான். ஆனா ஒரு இசபேலுடைய வார்த்தை அவனை ரொம்ப சோர்வடைய செய்து அவன் சொல்றான், ஆண்டவரே நான் ஒரு ஆள் தானப்பா, நான் ஒரு ஆள். ஆனா ஆண்டவருடைய பார்வையில அங்க இருக்கிறதான 7000 பேரை ஆண்டவர் காண்பிக்கிறார். பகலுக்கு முன்பாக முடங்காது இருக்கிற, முத்தம் செய்யாது இருக்கிற 7000 பேரை எனக்காய் நான் வைத்திருக்கிறேன். தேவ பிள்ளையே, இதை உன் கண்கள் பார்க்க முடியல. ஆனா அதே 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரத்துல அந்த நாளில அந்த உபதியா சொல்லுகிறான், நான் 50 பேராக 100 தீர்க்கதரிசிகளை ஆகாரம் கொடுத்து நான் காப்பாற்றி வருகிறேன். இந்த ஆகாப்புக்கு தெரியாம ஆகாப் கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளை கொன்று போடும்போது ஆண்டவருடைய பிள்ளை அவனுக்கு இருந்த வெளிச்சம் கூட அந்த சோர்வான நேரத்துல இந்த அருமையான எலியாவின் மேல வந்து இறங்கல. தேவ பிள்ளையே, ஆகவே இன்றைக்கு அப்பா சொல்கிறார், நீ சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறுகினதா இருக்கும். ஆகவே எந்த சந்தர்ப்பத்தில் ஆண்டவரே நான் சோர்ந்து போகாதபடி தலை நிமிர எனக்கு உதவி செய்யும் என்று நீ கண்ணீரோடு கேட்பாயானால் ஆண்டவர் அப்படிப்பட்ட கிருபையை நிச்சயம் உனக்கு கொடுக்க அவர் வல்லவராயிருக்கிறார். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. கடைசியா நான் சொல்லி முடிக்கிறேன். லூக்கா சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை நான் வாசித்து பார்ப்போமானால், நம்முடைய மீட்பு சமீபமாக இருக்கிற அப்படினால நீங்கள் நிமிர்ந்து உங்கள் தலையை உயர்த்துங்கள் என்று ஆண்டவருடைய பிள்ளை நிமிர்ந்து பார்த்து உன் தலை உயர்த்தப்படணும். ஏன்? நமக்கு மீட்பு சமீபமாக இருக்கிறது. இந்த உலகத்தில் ஆண்டவருடைய பிள்ளை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய வருகை ரொம்ப சமீபம். பாருங்க, நம்ம எல்லாரும் கேள்விப்படுகிறோம் ஆண்டவருடைய வருகை சமீபம். உடனே பார்த்தீங்கன்னா என்ன செய்கிறோம்? ரொம்ப சந்தோஷம், ஆண்டவர் வரப்போறாரு. அந்த செய்தி கேட்கும்போது தான் உற்சாகம் வருது. ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தலை குனிஞ்சு போகிறோம். பிரச்சனை, சோர்வு, போராட்டம். இன்னைக்கு எத்தனை பேருடைய வாழ்க்கையில் அந்த சோர்வின் மத்தியில் நீங்கள் உட்கார்ந்துருக்கிறீங்க. சர்ப்பம் வனாந்தரத்தில் மோசே அந்த நாட்களில் குற்றப்படுத்தும் போது அந்த சர்ப்பம் வனாந்தரத்தில் இஸ்ரவேல் ஜனங்களை எல்லாரையும் கடித்தது. அவங்க அநேகர் மறித்து கொண்டு வராங்க. அப்போ ஆண்டவர் சொல்றார், ஒரு வெண்கல சர்ப்பத்தை உண்டாக்கு. அவன் சர்ப்பத்தை உண்டாக்கி அதன் பார்க்க சொல்றாரு.
அவன் கடித்தவன் கூட சாக போற அந்த நேரத்தில் அவனுக்கு ஜீவன் வந்தது. அதுபோல ஒருவேளை தேவனுடைய பிள்ளையே, இன்னைக்கு உன் வாழ்க்கையிலே கூட பலவிதமான வேதனையின் மத்தியில, போராட்டத்தின் மத்தியில நீ உட்கார்ந்து இருக்கிற. உன் வாழ்க்கையில ஒரு சந்தோஷம் கிடையாது, ஒரு சமாதானம் கிடையாது, உன்னால நிமிர்ந்து பார்க்க முடியல. கண்கள் ராஜாவை மகிமை பொருந்தியதாய் காணும் என்று வேதத்தில் வாசிக்கிறோமே. உன் கண் பார்க்குதா? ஏசாயா 33:18 வாசிக்கிறோமே, கண்கள் பார்க்குதா? ஒரு குணசாலியான பெண்ணுடைய வாழ்க்கை வருங்காலத்தை குறித்து மகிழ்கிறாளாம். அன்றைக்கி அருமையான மோசே வாழ்க்கையில் இனி வரும் பலன் மேலே அவன் நோக்கமாக இருந்தானா. ஆண்டவருடைய பிள்ளையே, இனி வரும் பலன் மேலே உன் கண் நோக்கமாக இருந்தா அதுதாங்க உன் தலை உயர்த்தப்படுகிற ஒரு அனுபவம். இப்போ இருக்கிற நிலைமை நீ பார்த்து, இப்போ இருக்கிற பிரச்சனையை நீ பார்த்து தொய்ந்து போற, சோர்ந்து போற. ஆனால் ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், உன் கண்கள் என்ன மாத்திரம் பார்க்கட்டும், தலை நிமிர்ந்து பாரு. இந்த பூமியை நீ பார்க்காத. ஆண்டவருடைய அந்த சுவிசேஷத்தை கேட்கும் போது அல்லது ஆண்டவருடைய வருகைக்கு குறித்து நம்ம கேட்கும் போது உடனே நம்ம என்ன செய்கிறோம்? ஒருவேளை ஆயத்தம் ஆகிறோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கிறிஸ்துவ பற்றிலாம் நம்ம கேட்கும் போது கொஞ்ச நேரத்தில் நமக்குள்ளே இருக்கிற அந்த அப்படியே சோர்வு உண்டாகுது, பலவீனம் உண்டாகுது. இதுக்கு ஒரே காரணம், நம்மளால் நிமிர முடியல, கூணி போகிறோம், குறுகி போகிறோம், பரலோகத்தை பார்க்க முடியல. சர்வ சிருஷ்டியும் ஏகமாய் பிரசவ வேதனைப்பட்டு அந்த நாளுக்காய் தவித்து நிற்குதான். அந்த ஆண்டவருடைய பிள்ளைகள் அந்த நாளை குறித்ததான் அக்கறை இல்லை. ஆண்டவர் வரப்போகிறார். கர்த்தருடைய பிள்ளையை கண்ணிமைக்கிற நேரத்தில் தேவனுடைய வருகை, ரகசிய வருகை உண்டு. எக்கான சத்தத்தை கேட்கணுமே. இந்த காது இன்னும் மந்தமா இருக்குது, காது சத்தத்தை கேட்கலையே, கண் அப்பா பார்க்கலையே. நம்முடைய முகங்கள் அவரை நோக்கி பார்த்தாதான் பிரகாசம் அடையுமே. இன்னைக்கு ஆயில ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். கர்த்தருடைய பிள்ளை, உனக்குள்ள ரட்சிப்பு கேட்ட விசுவாசம் உண்டு. அப்போஸ்தலர் 14:10 அப்பா பார்க்கிறாரு. அருமையான பவுல் சொல்றாரு, என்ன சொல்லுகிறார்? நீ நிமிர்ந்து நில். ஆண்டவருடைய பிள்ளை ஒருபோதும் நடக்க முடியாத நிலைமை, பிறவியிலிருந்து அவன் சப்பானியா இருக்கிறான். ஆனா அவனை பார்த்து நிமிர்ந்து அவனை நிற்க சொல்லி அவனை கை தூக்கி விடுகிறதை நாம் வேதத்துல வாசிக்கிறோம். அதே போலதான் அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்திலும் ஆண்டவருடைய பிள்ளை ஆலயத்துக்கு ஒருபோதும் வர முடியாதபடி வாசலே இருந்த பிச்சைக்காரன அன்றைக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள் எங்களுக்குள்ளதை நாங்கள் தருகிறோம் என்று இயேசுவின் நாமத்தால அவன் வலது கையை பிடித்து தூக்கினது போல இன்னைக்கு எந்த குழியில் இருந்தாலும் உன்னை ஆண்டவர் தூக்கி எடுக்க தன் கையை உன்மேல இப்பொழுது வைக்கிறார். இயேசுவின் நாமத்தால ஒரு விடுதலை நீ வாங்கிக்க. அப்பா உன்னை கொண்டு செய்ய போற காரியங்கள் மகிமையா இருக்க போது. கத்து சொல்லுகிறார் தேவனுடைய பிள்ளையை, என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்த கிரியைகளை பார்க்கலாம் மேலான காரியத்தை செய்ய முடியும் என்று. கர்த்தருடைய பிள்ளையை, இயேசு கிறிஸ்து அந்த நாளில கர்த்தருடைய வார்த்தையின்படி அருமையாய் எப்படி பேதுருக்கு சொன்ன அந்த வார்த்தையை அவன் விசுவாசித்து பேதுரு அபிஷேகம் பண்ணப்பட்ட பிற்பாடு எழுந்து நிற்கிறான். அதுவரையிலும் பார்த்தீங்கன்னா வேலைக்காரியின் இடத்துல ஆண்டவராக இயேசுவை மறுதலிக்கிறான். தேவனுடைய பிள்ளையே, அப்ப அபிஷேகம் உனக்குள்ள இருக்குமானால் நீ வைராக்கியமாய் எழுந்து நின்று ஒரு பிரசங்கத்தில் 3000 பேர் ஆண்டவருடைய பிள்ளை தொடப்பட்டது போல கர்த்தர் உன்னை கொண்டு அதிசயங்களை தேவன் செய்ய முடியும். ஒரு பேதுருடைய நிழல் பட்ட மாத்திரத்தில் எத்தனையோ வியாதிகள் சுகமானது. அவன் சரீரத்தில் இருந்ததான அந்த வஸ்திரத்தின் மூலமாய் எத்தனையோ விதமான அற்புதங்களை கர்த்தர் செய்தாரே. அதே வல்லமையை இன்னைக்கு இயேசு உனக்கு கொடுக்க முடியுமே. இன்னைக்கு அப்பாவை நோக்கி நம்ம பார்க்க போறோம். யாரெல்லாம் குடிந்த நிலைமையில் இருக்கிறீங்களோ ஆண்டவர் சமூகத்தில் இன்னைக்கு தாழ்த்துங்க, நிமிர்ந்து பார்ப்போம். ஆண்டவர் சமூகத்தில் ஆண்டவரை நிமிர்ந்து நடக்க பண்ணுகிற கர்த்தர் நீர் அல்லவா? அப்பா என் பிரச்சனை இது, என் வியாதி இது, என்னை நிமிர செய்யும் என்று கேட்பாயானால் ஆண்டவர் உனக்கு விடுதலையை கொடுக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். அப்பாவை நோக்கி பார்க்கலாமா? இயேசுப்பாவுடைய முகத்தை நோக்கி பார்க்கலாம். நம்முடைய முகத்தை தேவன் பிரகாசிக்க செய்கிற தேவன், மனிதன் ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமமே உனக்கு சர்வாங்க சுகத்தை கொடுக்க வல்லது. அந்த நாமத்தை நீ பிடிச்சுக்க. ஆண்டவருடைய நாமத்தினால உன் வியாதிகள், பலவீனங்கள், சுகவீனங்கள் எல்லாவற்றையும் மாற்ற முடியும். ஒப்பு கொடுக்கலாமா? ஹல்லேலூயா. மை ஸ்தோத்திரிக்கிற ராஜா, நன்றியோடு நாங்கள் மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆசீர்வாதமான அருமையான தகப்பனே, இந்த நாளில விசேஷமாய் உமது பாதத்தில் ஆண்டவரை நிற்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளை கர்த்தர் இன்றைக்கு கண்ணோக்கி பார்ப்பீராக. அப்பா பிள்ளைகளுடைய கண்கள் சிலுவையில், ஆண்டவரே கல்வாரி சிலுவையில், அப்பா மத்தேயு 8ஆம் அதிகாரம் 17 வாசிக்கிறது போல அவங்களுடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டீரே, அவங்களுடைய நோய்களை சுமந்தீரே. எசாயா 53ஆம் அதிகாரம் 4 வாசிக்கிறது போல துக்கங்களையும் பாடுகளையும் நீங்க தானப்பா சிலுவையில சுமந்தீங்க. உமது பிள்ளைகள் இந்த உலகத்தை பார்க்காதபடி அப்பா கர்த்தாவே கல்வாரியை பார்க்க அவருடைய கண்களை பக்கம் திருப்புவீராக. அப்பா நான் உயர்த்தப்படும் பொழுது அப்பா அவர்களை இழுத்துக் கொள்வேன் என்று சொன்னீர்களவா? உமது பிள்ளைகளை உம் பக்கமா இழுத்துக் கொள்வீராக. பிள்ளைகளுடைய கண்கள் திறக்கப்படட்டும், நோய்கள் சுகமாவதாக, அப்பா வியாதிகள் சுகமாவதாக, ஆண்டவரே பாடுகள் மாறுவதாக, துக்கங்கள் மாறுவதாக. அப்பா சாப கட்டுகளில் இருந்து பிள்ளைகளை இந்த நாளில் விடுதலை ஆக்க முடியாத ஜெபிக்கிற நிமிர்ந்து நடக்க பண்ணுகிற கர்த்தர் நானே
என்ற வார்த்தையின்படி பிள்ளைகள் எந்தெந்த காரியத்தில் கோணி குறுகி போயிருக்கிறார்களோ அவருடைய வாழ்க்கை இன்னைக்கு நிமிரட்டும் ஆண்டவரே. மனிதர்களை பார்த்து தகப்பனே பல காரியத்தில் நொந்து போயிருக்கிற போது பிள்ளைகள் ஆண்டவரை இன்றைக்கு நிமிர்ந்து நடக்க உதவி செய்வீராக. தானியேலுக்கு விரோதமாய் ஆண்டவரே ஒரு கூட்டமே இருந்தாங்க, 120 பேருக்கு மேல. ஆனாலும் கர்த்தர் அந்த தானியேல் கர்த்தாவே ஜனம் ஜெபிக்கிற நேரத்தை மாற்றாது போல பிள்ளைகள் வாழ்க்கையில ஆண்டவரே ஜெப நேரங்களை மாற்றாதபடி உம்மை பார்க்கும்போது சிங்க கெபியில் இருந்து அவனை தப்புவித்தது போல உமது பிள்ளைக்கு விரோதமாய் எழும்புகிற, உமது பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா விதமான கெபியின் அனுபவங்களிலிருந்து பிள்ளைகளை கர்த்தர் தப்புவிப்பீராக. ஊழியக்காரருடைய வாழ்க்கையில எந்தெந்த காரியத்தில் சோர்ந்திருக்கிறார்களோ அப்படிப்பட்டவர்கள் புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற்றுவீராக. துக்கங்கள் மாறட்டும், கசந்த மாறட்டும். எல்லா துதியான மகிமை எடுத்துக்குங்க. இயேசுவின் நாமத்தில் ஸ்தோத்திரத்தோடு ஜெபத்தை எடுக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.